Alhamdulillah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidul Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidul Majid. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிபாடுகளில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபாடுகளாகும். மார்க்கத்தில் கெட்டது மார்க்கத்தின் பெயராக புதிதாக புகுத்தப்படும் அனைத்தும் பிதஅத் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் நபிமொழி எச்சரிக்கையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச வந்துள்ள இந்த தலைப்பின் பெயர் மார்க்க அடிப்படையில் எது பிதஅத். நபி அவர்கள் திருமறை குர்ஆனில் கூறுகிறார்கள், இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவதுதான் பிதஅத் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லா வீடு வாசலிலும் கல் தொங்கப்படுகிறது, தகடு தொங்கப்படுகிறது, தாய் தண்ணுகிறார்கள். சில போய் தாவா செய்தால் அந்த மனிதர் சொல்கிறார் முன்னோர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா சொல்லாத நபி செய்யாத ஒரு காரியங்களை செய்கின்றான் என்றால் அந்த மனிதனுக்கு நிரந்தர நரகம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மார்க்க அடிப்படைகள் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குதான் அதை மார்க்கத்தில் உள்ளது என்று நன்மை என்று கருதுவது பிதஅத் ஆகும். எந்த ஒரு மனிதன் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் இருக்கும் என்று ஒரு மனிதன் சொல்கின்றான், அந்த மனிதனுக்கு நிரந்தர நரகம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளாகும். செய்திகளில் மிக உண்மையான செய்தி அல்லாஹ்வுடைய செய்தியாகும். நடைமுறைகளில் உண்மையான செய்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளாகும். இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள், எங்கள் முன்னோர்கள் தர்காவுக்கு போனார்கள், எங்கள் முன்னோர்கள் வீட்டு வாசலில் கல் தொங்க விட சொன்னார்கள். முன்னோர்கள் ஒன்றும் நம்ம சொர்க்கத்துக்கு பதிலளிக்க மாட்டார்கள். நம்மளோட கேள்வி பதில் நம்ம தான் சொல்லணும், அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டார். அவர்கள் மரணித்திருவார்கள். உன் வாழ்க்கை என்பது உன் கையில். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், உன் வாழ்க்கை வாழ்வது உன் கையில், முடிவை நீ தேர்ந்தெடு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா சொல்லாத நபி செய்யாத ஒரு காரியங்களை செய்கின்றான் என்றால் அந்த மனிதனுக்கு நிரந்தர நரகம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில மக்களுக்கு புரியும், சில மக்களுக்கு புரியாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யாரை நம்பி வாழ்ந்து மரணித்து விடாதீர்கள். அவர்கள் நரகத்துக்கு போயிருப்பார்கள், சொர்க்கத்தில் போயிருப்பார்கள். நம்மளுக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா மட்டும்தான் தெரியும். உண்மையான செய்தி பின்பற்ற தகுதியானது அது அல்லாஹ்வின் வேதம், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வழிகாட்டல் தான். உண்மையான செய்தி நபி அவர்கள் அதுதான் உண்மையான செய்தி. இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செய்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு வீட்டுக்கு தாவா செய்ய போகிறார்கள். அந்த மனிதன் அந்த நபி காலகட்டத்தில் பாதி பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பாதி பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்கள் அல்லாஹ் வஹி இறக்குறான், போய் தாவா செய்யுங்க அப்படின்னு வஹி இறக்குறான். அதற்கு நபி அவர்கள் வீட்டில் தாவா போகிறார்கள். நபி அவர்கள் கல்லால் அடித்தார்கள். கல்லால் அவர்களுடைய மாற்று மக சகோதரர்கள் கல்லால் அடித்து வெளியே போ அப்படின்னு சொன்னார்கள். நபி அவர்கள் அந்த தாவை விடவில்லை, செஞ்சிட்டே இருந்தார்கள். அதே போல் இந்த தௌஹீத் ஜமாத் செஞ்சிட்டே இருக்கும். அதே போல் நம்ம அல்லாஹ் சொன்னது போல் நபி செஞ்சது போல் வாழ்ந்து மரணித்து அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் சொர்க்கத்தை தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.